2 ஆண்டு காலம் அழுத்தம் கொடுத்து பார்ப்போம். எதுக்கு? பிள்ளைங்க படிக்கிறதுக்கு. படிச்ச பிள்ளைங்க வேலைக்கு போக முன்னேற என்ன கேட்கணும்? எவ்வளவு வேலைமா கூலி வேலை பண்ணிக்கிட்டு, கொத்தையர் வேலை பண்ணிக்கிட்டு, கல் உடச்சிக்கிட்டு, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு, ரோட போட்டுக்கிட்டு, தார் ரோட போட்டுக்கிட்டு, பாடியில வேலை செய்யிட்டு எவ்வளவு வேலை மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம மட்டும் ஆட்சி அதிகாரம் இருந்தா போதும், சின்ன கையெழுத்து அவ்வளவுதான். இப்ப இருக்கிறவங்க மனசு இல்ல. ஏன் மனசு இல்லைன்னு தெரியுமா? நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சீங்கன்னா அவங்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்க? படிச்சா நீங்க விவரமா எடுப்பீங்க. உங்களை கூலியா வச்சிருக்கணும், குடியாரனா வச்சிருக்கணும், அப்படியே இருக்கணும். நீங்க வளரக்கூடாது, படிக்க கூடாது, ஓட்டு மட்டும் போடணும். தேர்தல் வந்ததுன்னா வீட்டு வர ஓட்டு 500, 1000, 300, 2000 அவ்வளவுதான். அந்த தேர்தல் ஒரு நாள் போட்டு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. நான் சொல்றேன், பொதுவா நான் சொல்றேன், சமுதாயத்தை சொல்லிட்டு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு வேலைங்க போராட்டம், எத்தனை போராட்டம் செய்யணும், இதுக்கப்புறம் எவ்வளவு போராட்டம் செய்யணும். நாங்க தயாரா இருக்கோம், போராட்டம் செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கணும். ஆனா அது இல்லாம, போராட்டம் இல்லாம நமக்கு வேண்டியது கிடைக்கணும்னா அந்த உங்க கையில இருக்கிறது என்ன? அந்த ஒரு ஓட்டு. ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த ஒரு ஓட்டு நீங்க தேர்தல் நேரத்தில் போட்டீங்கன்னா போற யாரும் கர்நாடகாவில் குமாரசாமி 36 MLA 3 முறை முதலமைச்சர். ஏன் அவங்க அப்பா தேவகவுடா 12 MP பிரதமர். இப்படி எல்லாம் எவ்வளவு உதாரணங்கள் இருக்கிறது. கேரளாவில் ஈழவ சமுதாயம் மிக 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 பின்தங்கிய சமுதாயத்தை பார்த்துக் கொள்ள மாட்டாங்க. மலையாள சமுதாயம், தங்கமலையாள சமுதாயம். அப்படி அங்கே நாராயண குரு என்று ஒரு பெரியவர் வந்தார். அந்த சமுதாயத்தை ஒருங்கிணைத்தார். சமுதாயம் எல்லாமே நாராயண குரு பின்னாடி வந்தாங்க, கட்டுக்கோப்பா வந்தாங்க. இன்னைக்கு கேரளாவில ஈழவ சமுதாயத்துக்கு 14 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்னைக்கு கேரளாவில் கொடுக்கிறாங்க. 14 விழுக்காடு. ஏன்? ஒட்டுமொத்த சமுதாயமும் நாராயண குரு பின்னாடி வந்தாங்க. ஆனா இங்க அந்த வரட்டு கௌரவம், ஒன்னில்லாத கௌரவம், வரட்டு கௌரவம். நான் இப்படிதான் இருப்பேன். கடந்த கால வரலாறு, அந்த பரம்பரை எத்தனை காலம் தான் சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்க? இனி நம்ம ஆள வேண்டாமா? ஆளணும். ஏன்னா இவங்க யாரும் நம்ம கேட்கறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம கேட்கறது என்ன? இந்த பிள்ளைகள் படிப்பு வேலையெல்லாம் கேட்கிறோம், அதை கூட நாங்க கொடுக்க மாட்டோம். முடிவு இருக்கிறாங்க. அதை நீங்க என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் நம்ம முன்னேறுவோம். இல்ல இதே நிலையத்தான், இதே கோமளம் கூழம் நஞ்சியோ கூழோ குடிசையில ரோடு போட்டு கான்ட்ராக்ட் போட்டு அவனை வெட்டியா பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு இப்படிதான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கீங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 109 பெரிய IAS IPS அதிகாரிகள் இருக்கிறாங்க. IPS போலீஸ். தமிழ்நாட்டுல மூத்த அதிகாரி எல்லாம் DGP, ADGP, DIG, IG. இந்த 4 பெரிய அதிகாரிகள் 109 பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அந்த 109 பேர்ல எத்தனை வண்டிகள் தெரியுமா? ஒண்ணுதான். அப்போ இதுதான் சமூக நீதி இல்லையா? என்ன சமூக நீதி இருக்கு? அப்ப இந்த சமுதாயம், இந்த மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், போராட்டப்படுகிறார்கள், திட்டமிட்டு இதெல்லாம் செயல்பட்டுகிறார்கள். திட்டம் படிக்கக்கூடாது, வளர்ந்துக்கூடாது. IAS இருக்காங்க, கலெக்டர் மேல செயலாளர், செக்ரட்டரி, 123 பேர் இருக்கிறாங்க. IAS, மூத்த IAS. அது 53 செயலாளர்கள். இப்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரி, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரி, என்வரன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரி லெவல்ல 53 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது எத்தனை வங்கிகள் தெரியுமா? எத்தனை? 0. அப்போ என்னங்க நம்ம பண்றோம்? எப்பயே நமக்கு வரப்போகுது அந்த வேகம், அந்த கோபம், அந்த உணர்வு எப்ப வரப்போகுது உங்களுக்கு? IAS IPS இவங்கதான் என்ன செய்வாங்க? கொள்கை முடிவு தமிழ்நாட்டில் எடுப்பாங்க. இவங்கதான்
இவங்க சொல்லிதான் அமைச்சர்களோ முதலமைச்சரோ கையெழுத்து போடுவாங்க. அந்த கொள்கை முடிவு எடுக்கின்ற இடத்துல யாருமே இல்லையே, யாருமே இல்லையே. ஐயா எல்லாம் போராடி காடுவெட்டி அருந்து எல்லாம் போராடி 20 விழுக்காடு எம்பிசி ஐயா வாங்கி கொடுத்தார். அந்த எம்பிசி நமக்கு கிடைக்கல இல்ல. தமிழ்நாட்டுல 115 சமுதாயம் இருக்கிறது எம்பிசியில. 115 சமுதாயத்துல 114 சமுதாயம் அவங்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டுல 6.7 விழுக்காடு. 115 சமுதாயத்துல 114 சமுதாயத்துடைய மக்கள் தொகை கணக்கு 6.7 விழுக்காடு. அந்த 115 சமுதாயத்துல ஒரு சமுதாயம் வன்னிய சமுதாயத்துடைய மக்கள் தொகை கணக்கு தமிழ்நாட்டுல 14.1%. ஆனா அந்த 20% நமக்கு எவ்வளவு கிடைக்குது? மீதி 114 சமுதாயம் எவ்வளவு கிடைக்குது தெரியுமா? அந்த 20 வேலையில இல்ல 100 வேலை எடுத்து 100 வேலையில 6.7 விழுக்காடு சமுதாய மக்கள் தொகை உள்ள அந்த சமுதாயங்களுக்கு 75 வேலைகள் கிடைக்குது. ஆனால் 16.1% மக்கள் தொகையில தமிழ்நாட்டில் இருக்கிற சதவீதத்துக்கு எவ்வளவு கிடைக்குது? வெறும் 25 வேலைகள் கிடைச்சு. இது நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க? ஆனா இந்த குரூப் அந்த குரூப் இந்த கட்சி அந்த கட்சி பிரித்து ஒண்ணு இல்லை. இன்னைக்கு வாங்க, எப்பயும் வர போறீங்க? இதுக்கப்புறம் எப்ப வர போறீங்க? இதுக்கப்புறம் ஐயான்னு ஒரு மனிதன் இருக்கு போறதுல தோண வர போறது கிடையாது. ஐயா 100 வயசு 110 வயசு வரைக்கும் இருக்க போற. ஆனா ஐயா போன்றவர்கள் ஒரு முறை தான் வருவாங்க. ஐயா போன்ற இனி யாரும் பறக்க போறது கிடையாது. ஐயா அவரோட நோக்கம் என்ன? சமுதாயம் முன்னேறும் திட்டங்களுக்கு எடுக்காங்க. எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கிறார், எவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறார் ஐயா. அதனால நீங்க வாங்க, உங்ககிட்ட ஒரே ஒரு கேட்க ஒற்றுமையா வாங்க. ஐயா யார சொல்றாரு பின்னாடி எல்லாம் வந்தா போதும், எல்லாமே ஓரங்கட்டப்படுவார்கள். நமக்கு அந்த அதிகாரம் கொஞ்சம் வந்துதான் போதும். நம்ம வேண்டிய வேலையில் கையெழுத்து போட்டு போடலாம். வேலைகள், கல்வி, வேலை வாய்ப்பு, முன்னேற்றம் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அதனால இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுக்காகத்தான் நீங்க இன்னைக்கு ஒரு வாய்ப்பு அம்மா கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா இங்க வந்து ரொம்ப சந்தோஷம். போன முறை இந்த தேர்தல் நேரத்துக்குதான் போக நான் அதனால நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருங்கள். நிச்சயமாக நமக்கு வேண்டியது என்ன? நம்ம பிள்ளைகள் படிப்பு, படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை, சுயமரியாதை நம்ம வாழ்வோம். அதனால நம்மளுடைய பல சமூக நீதி, யாருக்கும் எதிரி நம்ம கிடையாது. நம்ம யாருக்கும் எதிரி கிடையாது. நம்முடைய எதிரி யாரும் இல்லை. நம்முடைய எதிரின்னா அந்த வறுமை, எல்லாத்தோட மிகப்பெரிய எதிரி யாருன்னா இந்த சாராயம், இந்த மது. இப்ப அதோட பெரிய மோசமானது இந்த கஞ்சா, போதைப் பொருள், மிகப்பெரிய மோசம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதனால நம்ம மட்டும்தான் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், யாரும் பேசுறது கிடையாது. எனக்கு வேண்டியது என் தம்பிகள், என் தங்கைகள் நல்லா படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், பெரிய இந்த நேரத்துல உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. வீடியோ பொருட்படுத்தாமல் என்னுடைய தாய்மார், என் தங்கைகள், என் தம்பிகள், என் தம்பியை பத்தி சொல்ல வேண்டாம். தாய்மார்கள் வெயில பொருட்படுத்தாமல் இங்க வந்திருக்கிறீங்க. உங்களெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த செய்தி எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சொல்லி, சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லி, நிச்சயமாக வரும் காலம் நம்முடைய காலமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி.